இங்கதான் ரொம்ப யோசிக்கணும். தரித்திரர் என்று எண்ணப்பட்டாலும் அநேகரை எப்படி ஆக்குறோம்? ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுகிறோம். இத நெறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அன்னைக்கு பவுல் தரித்திரராய் இருந்தது, பலரை பணக்காரராய் மாற்ற. ஒரு ஊழியர் இப்படித்தான் பிரசங்கித்தார். பவுல் தேவ ஊழியர். அவர் தரித்திரராய் மாறினதே பலரை என்ன செய்ய? ஐஸ்வர்யவனாய் பணக்காரனாய் மாற்ற. எனக்கு அன்பான தேவ ஜனமே அப்படின்னு பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாரு. எனக்கு அதை பார்த்து ஒண்ணு புரிஞ்சது. அப்ப உங்க சபை விசுவாசிகளை பணக்காரராய் மாற்ற. உண்மைதானே? போதகரையா, உங்க சபை விசுவாசிகளை நீங்கள் பணக்காரராய் மாற்ற நீங்க என்ன செய்யணும்? தரித்திரனா போகணும். போவீங்களா? வசனத்தை எப்படி வியாக்கியானம் செய்யணும்னு தெரியாம செஞ்சா அப்படியே அது நமக்கே வந்துடும் திரும்ப. இது தெரியல அவருக்கு. அங்க சபையில இருக்கிற யாரும் கேள்வியும் கேட்க போறது கிடையாது. அவர்கிட்ட கேட்டா அடுத்த நாளே மாத்திருவாரு. ஐயோ, தெரியாம எதையோ பண்ணிட்டோம் போல் இருக்கு. உலக மக்கள் பார்வையில அன்றைக்கு இருந்த விசுவாச பிள்ளைகள் எல்லாமே தரித்திரரை போல இருந்தாங்க. அவங்களுக்கு வேலை இல்ல, யாரும் கொடுக்கறதுக்கு ரெடியா இல்ல, அவங்களுக்கு பிரச்சனையா இருந்தது, சாப்பாட்டுக்கு ஓடி திரிந்து கொண்டு இருந்தார்கள். அதனால அன்றைக்கு அந்த வார்த்தை பொருந்துகிறது. உண்மைதான். நாங்கள் உலக மக்கள் பார்வையில எப்படிப்பட்டவங்க? தரித்திரர் தான். விசுவாசிகளே தரித்திரரா இருந்தாங்க. வசனம் சொல்லுகிறது. கொரிந்தியர்கள்ல நீங்கள் கொடிய தரித்திரத்துல எப்படி கொடுத்தீங்க? உதாரத்துவமாய் கொடுத்தீங்க. அவங்க கிட்ட கஷ்டம் இருந்தது. மக்கள் பாக்குறாங்க, இவர்கள் தரித்திரரா இல்லவா இருக்கிறார்கள். ஆமா, நாங்கள் தரித்திரர்கள் தான். ஆனால் அநேகரை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுகிற அர்த்தம் என்ன? அப்ப கொரிந்தி சபை எல்லாம் பணக்காரரா மாறிட்டாங்களா? இல்ல. தேவனுடைய ஐஸ்வர்யம், தேவனுக்குள் ஐஸ்வர்யம், தேவன் சொன்ன ஐஸ்வர்யம். அவர்கள் ரட்சிப்பை பெற்றுக் கொண்டிருந்தாங்க. தேவனுடைய பிள்ளையாய் மாறி இருந்தாங்க. அதுதான் ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம் சொன்னாலே பணம் நினைச்சுக்க கூடாது. லவோதிக்கேயா சபையினர் அப்படித்தான் இருந்தாங்க. நாங்கள் பணக்காரர்கள். எளிய மொழிபெயர்ப்பு ரொம்ப அழகா இருக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஐஸ்வர்யவான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய், ஆனால் உனக்கு இருக்கிற தரித்திரத்தை நான் என்ன செய்திருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். ஆகையால் உன் பார்வை கரெக்டா இருக்கிறதற்கு உன் கண்ணுக்கு மருந்த போட்டுக்க.